வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது 2025ஆம் வருடத்துக்கான பலன்கள். இதை 4 பகுதியாக சொல்கிறேன். அதாவது ஃபஸ்ட்டு ஜனவரியிலேருந்து மார்ச் வரைக்கும் ஒரு பகுதி, ஏப்ரல்லேருந்து ஜூன் முடிய ஒரு பகுதி, ஜூலைலேருந்து செப்டம்பர் முடிய ஒரு பகுதி, அக்டோபர் டு டிசம்பர் 4வது பகுதி. 4 குவார்ட்டராக பிரித்து சொல்கிறேன். கும்பராசி. இந்த கும்பராசிக்கு 2025ஆம் வருஷத்துடைய பலனை இப்போ பார்க்கலாம். முதல் பகுதி. இந்த முதல் பகுதியில் பார்க்கும்போது முக்கியமாக 2 ராசி எப்போவுமே நான் சொல்லுவேன் என்னுடைய அனுபவத்தில். ஜென்ம சனி இருப்பவர்கள், அஷ்டம சனி இருப்பவர்களுக்கு கொஞ்சம் கூடுதல் தொல்லைகள் உண்டு. அப்போது ஜென்ம சனி அப்படிங்கிறது உங்களுக்கு நடக்கிறது. பெரும்பாலான கும்பராசிக்காரர்கள் ஜென்ரலாகவே கும்பராசிக்காரர்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஹை கிளாஸ் பீப்புள் தான். அவங்களுடைய நேச்சர், பிஹேவியர் ஒரு தரம் தாழ்ந்து வரவே வராது. ஏன்னா சனிக்கு 2 குவாலிட்டி இருக்குது. ஒன்று அடிமட்ட குவாலிட்டி, இன்னொன்று நீதிபதியை போன்றவர். உங்களது உயர்மட்டது. அதனால தான் கும்பம்னு சொன்னாங்க. கும்பம்னா கோயிலுடைய கோபுர உச்சியில் இருப்பது கும்பம், விசேஷமானது. அதுதான் கும்பராசின்னு அதுக்கு பேர். ஸோ உங்களுடைய தன்மை அப்படிப்பட்ட தன்மை, பிறருக்கு உதவக்கூடியது, ரொம்ப ஒரு மெக்னானிமிட்டி அப்படி சொல்லுவாங்க, அதெல்லாம் இருக்கும் உங்கள்கிட்ட. இயற்கையாக இருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு அந்த எண்ண ஓட்டங்கள். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய உங்களுக்கு சனி ராசியில் வந்து உட்காரும்போது என்னாகும், ஏன்னா சனி வந்து பிளானட் ஆஃப் ஜஸ்டிஸ். அவருக்கு நம்மால் வெளியாடலாம் அவர் கணக்கே கிடையாது. இத்தனையும் அவருடைய சொந்த வீடு, அவருடைய சொந்த மகன் போல் நீங்கள் இருந்தால் கூட அவர் ஒரு ஸ்ட்ரிக்ட் ஃபாதர். மகன் சொன்னீங்கன்னா ஸ்ட்ரிக்ட் ஃபாதர் தான் அவர். அவர் படுத்து எடுத்திருப்பார் பாஸ்ட் 2 இயர்ஸாக. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா தொழிலில், ஏன்னா 10ஆம் இடத்தை பார்த்தார், தொழிலில் ஏகப்பட்ட பிரச்சனை, தேவையில்லாத ஏகப்பட்ட செலவுகள், தொட்டதெல்லாம் தடைகள். நீங்கள் பெரிய அளவில் இருந்திருப்பீங்க. அப்போது நான் இதை விட உயரணும்னு நினச்சா உள்ளதையே தக்க வைக்க முடியாத ஸ்டேஜுக்கு போயிடும். உங்களுக்கே புரியாது ஏன் இந்த சர்க்கிள் அப்படின்ட்டு. இது எப்படி சொல்கிறதுனா, திடீர்னு இந்த காட்டாற்று வெள்ளம்னு காமிப்பாங்க. ரொம்ப அமைதியாக இருக்கும், போகும்போது அமைதியாக போயிருப்பீங்க, ரிட்டர்ன் வருவீங்க. காட்டாற்று வெள்ளம்னா அந்த ஸ்பீடு வந்து அன்இமேஜினபிள், அப்படியே தள்ளி தூக்கிட்டு போயிடும். அது போல தான் உங்களுடைய அந்த ஒரு சர்ப்ரைசஸ் ஃபார் சஃபரிங். நம்ம எதிர்பார்க்கறதெல்லாம் நடக்குது, என்ன ஆச்சு நமக்கு அப்படின்ற ஒரு மனக்குழப்பமே ஏற்பட்டிருக்கு நிறைய கும்பராசிக்காரர்களுக்கு. அப்போ சனியுடைய ஒரு இறுதி பகுதி, அவர் மாற போகிறார், பெரிய ரிலீஃப் தான். அந்த இறுதி பகுதி நடந்துட்டுருக்கு. இப்போ ஒரே 3 மாதம் தான். அதனால் பெரிய மாற்றங்கள்னு எதிர்பார்க்கல. ஆனால் அதே நேரத்தில் பாருங்கள், பிப்ரவரி மாதம் மிடில்லேருந்து சுக்கிரன் 2ஆம் வீட்டில் போய் உச்சம் அடைகிறார். உங்களுக்கு 3 கிரகம் உச்சம், அதாவது முக்கியம். அதில் ஒன்று சனி, புதன், சுக்கிரன். புதன் மார்ச் மாதத்தில் அங்கே போகிறார். இவங்க எல்லாமே கிட்டத்தட்ட மே மாதம் முடிய அங்கே தான் இருக்காங்க. அப்போ பிப்ரவரியிலேருந்து மே மாதம் முடிய சுக்கிரன் 2ஆம் வீட்டில் உச்சமாக இருந்தால் அவர் யார்? 4ஆம் வீட்டுக்கு உடையவர், 9ஆம் வீட்டுக்கு உடையவர், பாக்யாதிபதி, சுகத்துக்கு அதிபதி. அவர் உச்சத்தில் இருந்தால் உங்களுடைய பிரச்சனைகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே பெரிய ஆச்சரியமாக இருக்கும். பல மாற்றங்கள் நிகழத் தொடங்கும். என்ன மாதிரி மாற்றங்கள்? வீடு மாறுவீங்க, நல்ல பியூட்டிஃபுல் லொக்கேஷன், நல்ல அருமையான வீடு, இல்லை புதுசாக வீடு வாங்கிறதுக்கான பிளான் ஒர்க் அவுட் ஆகும். புதுசாக கார் வாங்குவீங்க. அப்புறம் உங்களுடைய அந்த மாற்றங்கள், வேலையில் வரக்கூடிய மாற்றங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும், சர்ப்ரைசிங்காக இருக்கும். உங்களுடைய ஸ்டேட்டஸ், லிவிங் ஸ்டைல் எல்லாமே மாறும். இதே நேரத்தில் திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக நடக்கும். இப்போ ஒரு ஆணாக இருந்தால் நல்ல ஒரு மனைவி, ஒரு பெண்ணாக இருந்தால் நல்ல ஒரு கணவன். அதாவது எப்படின்னா, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு மனைவி வாய்க்கணும்னு நீங்கள் நினைக்கலாம். அதே போல் ஒரு பெண்ணாகப்பட்டவள் இப்படிப்பட்ட ஒரு கணவன் எனக்கு வாய்க்கணும்னு நினைக்கலாம். கிட்டத்தட்ட அவங்களுடைய எண்ணங்களை மேட்ச் பண்ணுற அளவுக்கு சிறப்புகள் உண்டு.
ஏன்னா எ ட்ரீம் கம் ட்ரூ அப்படிம்பாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன். சுக்கிரன், ராகு, புதன் இவங்க எல்லாம் ஒன்றா சேர்றாங்க. அப்போது இந்த மார்ச் மாதம் என்ன சொல்லலாம், வெளிநாடு போனால் வெளிநாடு போகலாம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ரொம்ப அருமையான பெஸ்ட் ஆஃப் த காலேஜஸ்ஸு, வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள். இவ்வளோ நாள் எனக்கு தொட்டதெல்லாம் தடங்கள். ஒன்றும் இல்லை, ஒரு காரை கலப்பணும்னு போனால் பேட்ரி டவுன்ஸ் ஆனால் அது பாட்டு கோயன்னு அந்த இது போட்டால் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. 2 பேர் தள்ளி விட்டால் தான் ஸ்டார்ட் ஆகுது. இப்படியெல்லாம் தொல்லை. அப்படிப்பட்ட தொல்லைகளுக்கு மத்தியில் திடீர்னு பார்த்தீங்கன்னா, எப்படி சொல்கிறது, ஒரு பாலைவனத்தில் வெயிலில் திடீர்னு அப்படி கருமேகங்கள் சூழ்ந்து மழை அடித்து குளிர்ந்த காற்று அடித்தா எப்படி சுகமாக இருக்குமோ, அதுபோல் உங்கள் நிலை மாறத் தொடங்கும் பிப்ரவரி மார்ச்சில். எவ்ரிதிங் இஸ் கோயிங் டு பி ஃபைன். ஒரே வார்த்தையில் சொன்னால் அவ்வளோதான். அருமையான ஒரு மாற்றங்களை நீங்கள் முதல் குவார்ட்டரில் பார்க்க ஆரம்பிங்க. ஆனால் கிட்டத்தட்ட பிப்ரவரி மார்ச்சில் தான் பார்ப்பீங்க. 2ஆம் பகுதி. 2ஆம் பகுதியில் என்ன ஆகுது, சனி ஜென்மத்தை விட்டு விலகுகிறார். 2ஆம் வீட்டுக்கு போகிறார் சனி. சனி 2ஆம் வீட்டுக்கு போகும்போது என்ன, தனவிருத்தி உண்டு. குருவானவர் 4ஆம் வீட்டில் இருக்கும் குரு ஒரு 45 நாட்கள் கழித்து, அதாவது 15 மே 5ஆம் வீட்டுக்குள்ளே போகிறார். 5ல் குரு போனால் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பதவி, புகழ், பெயர் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ பாருங்கள் நீங்கள் சுச்சுவேஷனை. மார்ச்லேருந்து நல்லா இருக்குது. ஏப்ரலில் டிஸ்டிங்க் சேஞ்சஸ், அருமையான மாற்றங்கள். அப்போ வேலை பார்க்குறவங்களுக்கு அது ரொம்ப முக்கியமான மாற்றங்களை தருது. ஒரு பாலிடிக்ஸில் இருக்கவனுக்கு திடீர்னு ஒரு நல்ல ப்ராமினன்ஸ் கிடைக்கிறது. எப்படின்னா, ஒரு எம்எல்ஏவாக இருக்கிறவனுக்கு மினிஸ்டர் சீட்டு, மினிஸ்டர் பொசிஷன் ஆஃபர் ஆகிற மாதிரி அது. ஒரு சாதாரண இவனாக இருக்கிறவனுக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு கிடைக்கிறது. அந்த மாதிரி பொலிட்டிக்கலி. ஃபிலிம் வேர்ல்டில் இருக்கிறவங்களுக்கு அவங்க சாதாரணமாக நடித்த ஒரு படம் பெரிய சக்ஸஸ் ஆகி பேரை வாங்கி கொடுக்கும். அதே போல் ஒரு ப்ரொடியூசர், அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு அவர் என்ன எதிர்பார்த்துருப்பார், இந்த படம் போட்ட காசை கொடுத்தாலே போகிறீங்க அப்படின்னு நினச்சிட்ருக்கிற நேரத்தில் அவன் போட்ட காசுக்கு 3 மடங்கு கூட தந்தால் எவ்வளோ சந்தோஷம், லாபம். அதுபோல் தரும். அதுபோல் மாற்றங்களை எல்லாம் சொல்லக்கூடிய காலம். சொல்லுவாங்கல்ல, உன் காட்டில் மழைன்னு, அதுதான் இது. அது ஏற்பட தொடங்கும் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு. ஏன்னா அவங்க பிளானட்ரி பொசிஷன்ஸு ரொம்ப அருமையாக அமையிறது. குறிப்பாக என்ன ஆகுது, 5ல் குரு போனால் அதை விட ஒரு சிறப்பு எதுவுமே இல்லை. அவர் யார், 2க்கும் 11க்கும் உடையவர். 2னா தனஸ்தானம், 11னா லாபஸ்தானம். அவர் 5ஆம் வீட்டுக்கு போகிறார். அப்போது ஃபைனான்ஷியல் இன்கம் நல்லா வருது, லாபமும் சிறப்பாக இருக்குது. அப்போது முக்கியமாக சில பேர்லாம் இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்கலாம் எப்போ ரிலீஸ் பண்ணுறது என் படத்தைன்னா, நீங்கள் கும்பராசிக்காரராக இருக்கிற பட்சத்தில் ஜூன் மாதத்துக்கு எல்லாத்தையும் தள்ளி வைங்க. ஏன்னா குரு 5, சனி 2, நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தெல்லாம் விட மிஞ்சி கிடைக்கும், பிரமாதமாக கிடைக்கும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய காலம், லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படக்கூடிய காலம், இதெல்லாம் ஏற்படும் அந்த காலகட்டத்திலேருந்து. அப்போது இந்த ஜாபில் இருக்கிறவங்க, அதுவும் சீனியர் பொசிஷனில் இருப்பாங்க, அவனுக்கு அடி மேல் அடி, அவமானம் வெளில சொல்லிக்க முடியாது. இந்த ஒயிட் காலர் இன்சல்ட்டும்பாங்க. ஒயிட் காலர் இன்சல்ட்டாக நல்ல வெள்ளையை சொல்லியுமா நல்ல டையெல்லாம் கட்டிட்டு மேனேஜர் ரூம் உள்ள போவான். இந்த சில படங்களில் காப்பான், சட்டையெல்லாம் கிழிஞ்சு அந்த டையெல்லாம் தொங்கின்னு வெளில வருவான். அப்படி இருக்காது, நடக்காது. ஆனால் அப்படி நடந்தால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு உள்ளே கிழிச்சு அனுப்பிச்சிருப்பான். எனக்கு இந்த அவமானமா, எனக்கு தேவையா, வெளில சொல்லிக்க முடியாது. வெளில வந்து என்ன சார், அதெல்லாம் எல்லாம் நம்மகிட்ட என்ன பேசுகிறோம், நம்மளாம் எல்லாம் கரெக்டாக தான் பேசுவாங்க எல்லாம் அப்படின்னு அசல் வழின்னு எதாவது சொல்லிட்டு வெளில போவான். உள்ளுக்குள்ளே ஒரே புழுக்கம். இதான் ஒயிட் காலர் இன்சல்ட்னு பேர்.
இது சனி பண்ணுற இன்சல்ட் எவ்வளோ தேவையில்லை. அட்லீஸ்ட் சட்டக்கிட்டெல்லாம் கிழிச்சு விட்ருவோம். சரி ஓ குடிகாரன் என் மேலே பாஞ்சு கிஞ்சி கிழிச்சிட்டாயான்னு சொல்லிடலாம். இது வெளியிலையும் சொல்லிக்க முடியாது. அதுதான் ஒயிட் காலர் இன்சல்ட்னு பேர். அந்த ஒயிட் காலர் இன்சல்ட் மாறியாச்சு இப்போது இந்த ஒயிட் காலர் இஸ் ஹானர்டு. இதுதான் வித்தியாசம். அந்த இன்சல்ட்டு டர்ன்ஸ் அவுட் டு பிகம் எ ஹானர். அது உங்களுக்கு நடக்க தொடங்கும் ஜூன் மாதத்துலேருந்து. அப்போ 2ஆம் பகுதி மாற்றங்கள், 3ஆம் பகுதி சிறப்புகள். மாற்றம் நடக்கிறது. ஆனால் இன்னும் உங்களை சிம்மாசனத்தில் உட்காந்து வச்சு கிரீடம் வைக்கலையே, அது 3ஆம் பகுதியில் நடக்கும். மிக மிக சந்தோஷம். லைஃப்பில் நீங்கள் நல்லவர். ஏன்னா உங்களுடைய தன்மை அப்படி சொஃபிஸ்டிகேஷன், ஒரு தரம் தாழ்ந்து போகாதால் அப்படிலாம். ஆனால் நீங்கள் அனுபவித்த விஷயங்கள் எப்படி இருக்குன்னா, இந்த பாஸ்ட் 1.5 இயர்ஸாக தரம் தாழ்ந்த ஒரு மக்களோடு, அந்த ஒரு கேலிபர் உள்ளவனோட நான் பழகி, அவனோட சமாளித்து, அவன் சொன்னதெல்லாம் கேட்டு, அவன் அடிக்கிற ஜோக்குக்கெல்லாம் சிரித்து அப்படிம்பாங்க. அந்த கதையாக இருக்கும். இப்போது நீங்கள் உங்களுடைய நிலையை அடைவீர்கள். அதனால் இது உங்களுக்கு ஒரு மறக்க முடியாத நல்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் தருணமாக அமையும். இதே நேரத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன, புதன் அருமையாக இருக்கார். அப்போது நல்ல கோர்சஸ் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இருக்கு. 5ல் குரு போகும்போது அற்புதமான திருமணம் நிச்சயமாகும். அதான் நான் சொன்னேன், ட்ரீம் லைக் ஹஸ்பண்ட் ஆர் ட்ரீம் லைக் ஒய்ஃப் ஏற்படும். அதுபோல் ஒரு நல்ல திருமண ஒப்பந்தங்கள், வாய்ப்புகள்லாம் ஏற்படும். வாழ்க்கை ரம்மியமாக மாறும். அப்போது ஒரு விஷயம் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, சரி அப்போ ஏன் இவ்வளோ சஃபரிங் முன்னால் பார்த்தேன், அதுதான் அடிப்படை. சந்தோஷத்தையும் சுகத்தையுமே நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதர் சைடு என்னன்னே நமக்கு தெரியாது. இன்னொரு பக்கத்தை தெரிந்து கொண்டால்தான் நீ வாழ்க்கையில் ஒரு உயர்வை அடைய முடியும். இது எப்படி சொல்கிறதுனா, ஒரு உழைச்சி பணக்காரனான ஆனவர் அடிமட்டத்துலேருந்து மேலே வரார் அப்படின்னா அவங்களுக்கு அந்த அடிமட்ட தன்மையுடைய கஷ்டங்கள் தெரியும். அதை அனுபவிக்கிற தன்மையை சனி கொடுத்து உன்னை உயர்த்துகிறார். அப்போது மற்றவங்களுடைய கஷ்டம் என்ன, மற்றவங்களுடைய பிரச்சனை என்னங்கிறத நம்ம அனுபவம் நமக்கு உணர்த்தும். அப்படி இல்லைன்னு வைங்க, நமக்கு ஒன்றுமே புரியாது. நம்ம பாட்டு கேட்டிருப்போம், ஏன் அவன் கீழ்ஷர்ட் ட்ரெஸ்ஸை போட்டுன்னு போயின்னு இருக்கான், ஏன் அவன் தாடியை கூட ஷேவ் பண்ணல, அவனுக்கு ஒன்றுமே இல்லைடா அவன் கையில், அவன்கிட்ட பிளேடு வாங்க கூட காசு இல்லை, அது தெரியாது நமக்கு. ஸோ ஒரு கஷ்டங்கள் வருது, ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கிறதுனா அதுக்கான காரணங்கள் நிறைய இருக்குது. இப்போது அதை பார்த்ததுனால நீங்கள் மேலே வரும்போது என்னாகும், இன்னும் பெரிய ஒரு உயர்வு. அதாவது சொல்லுவாங்கள்ல, மனிதருள் மாணிக்கம் எல்லாம், அந்த மாதிரி ஒரு 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 தன்மை உங்கள்கிட்ட உருவாகும். கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே அதுபோல் ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. இப்போது அந்த ஃப்ரேம் ஒர்க்கு பிரைட்டன் ஆகுது. அப்போ தான் உங்களை நீங்கள் உணர்கிறீர்கள் அப்படி கூட சொல்லலாம். ஸோ அது மாதிரியான ஒரு தன்மையை ஜென்மசனி உங்களுக்கு கொடுத்து அந்த திரையை விலக்கி விடும்போது நீங்கள் பல விஷயங்களை உணர்ந்துடுவீங்க. அதுதான் நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்த வருஷத்தில் உங்களுக்கு அமையிறது. அப்போ 3rd பார்ட்டில் நம் நிலை உயர்கிறது. 4th பார்ட் 4ஆம் பகுதி எடுத்து பார்த்தேன்னா, 4ஆம் பகுதியில் அக்டோபர் மாதத்தில் இப்படி இருக்குது. பட் நவம்பர் டிசம்பரில் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம், குரு 6ஆம் வீட்டில் சென்று உச்சமடைந்து திரும்ப 5ஆம் வீட்டுக்கு வர்றார். 6ஆம் வீடு அப்படின்னு சொன்னால் என்ன நார்மலாக சொல்லப்பட்டிருக்குன்னா, கடன், ரோகம், சத்ரு இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் குரு 6ஆம் வீட்டில் போகும்போது முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, உங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய ப்ராஜெக்ட்ஸு இதெல்லாம் பிளான் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது ஹியூஜ் ஃபினான்ஸ் தேவை. இப்போ பெரிய லெவலில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த ஃபினான்ஸுக்கு ஒன்று பேங்க்ஸு அதெல்லாம் ஒரு பார்ட்டு, இன்னொரு பார்ட்டு என்ன பண்ணுவான்,
இந்த ஈக்விட்டி, இந்த பப்ளிக் இது ஷேருக்கு போவாங்க. இந்த மாதிரிலாம் பெரிய லெவல் பிளானிங் சொல்கிறேன் நான். இது போல் பிளானிங்கெல்லாம் இது ரொம்ப ஏற்ற காலம் இந்த நவம்பர் டிசம்பர். மிக சிறப்பான ஒரு காலம், உயர்வை தரக்கூடிய ஒரு காலம். அப்போ 6ஆம் வீடு பேர்டன், பேர்டன் தானே, நிறைய பொறுப்புகளை எடுக்கிறீங்க, அப்போ அது பேர்டன் தானே. ஆனால் அந்த பேர்டன் எதுக்காக எடுக்கிறீங்க? உங்கள் நிலையை பல மடங்கு உயர்த்துவதற்காக. அது நடக்கக்கூடிய காலம்தான் அது. அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு விஸ்தாரமாக நினைக்கிறீர்களோ, அதாவது வைடனிங் யுவர் ஹொரைசான்ஸ் அப்படிம்பாங்க இங்கிலீஷில், அந்த அளவுக்கு நம்ம அதிகமாக இப்படி சாதிக்கணும் அப்படி சாதிக்கணும். அது பேராசைன்னு ஒன்று இருக்குது, ஆசைன்னு ஒன்று இருக்குது. ஆசைனா நான் 100 கோடி சம்பாதிக்கணும், இல்லை 500 கோடி சம்பாதிக்கணும், ஆசை. ஆனால் அதுக்கான தகுதி இருந்தால் அது ஆசை. எந்த தகுதியுமே இல்லை, மூட்டை உலையை பார்த்து நான் 500 கோடி சம்பாதிக்கணும், அது பேராசை. எதுவுமே நடக்காது, உள்ளதும் போடும். அதனால் அது ஆசையாக பேராசையாங்கிறது அது ஒரு தனி டிஸ்டிங்ஷன். அப்போ 500 கோடி சம்பாதிக்கணும், அதுக்கான பிளான் இருக்காங்கிட்ட. சரி, அந்த பிளான் ட்ரீம் லைக் பிளான் தான், ஆனால் அது நடக்குமா? நடக்கும். அப்போ அவனுடைய தரம், அவனுடைய லெவலில் அது இது நடக்க ஆரம்பிக்கும். மிக மிக உயர்ந்த ஒரு நிலை உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலம்னா அது இந்த வருஷ கடைசியில் அது ஏற்படும். அப்போது இந்த வருஷம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, ஒரு திருப்பங்களை உண்டாக்கக்கூடிய ஒரு வருடமாக இது அமையும். அப்போது உங்களை நீங்கள் தயார்படுத்துங்க. உங்கள் ஆஸ்பிரேஷன்ஸ், உங்கள் பிளான்ஸு, உங்கள் ட்ரீம்ஸு எல்லாமே நடப்பதற்கான வழிகள் திறக்கக்கூடிய ஒரு காலம். சரியாக பிளான் பண்ணிங்கன்னா இந்த வருடத்தில் நீங்கள் சாதிப்பது மிக மிக அதிகமாக இருக்கும். ஆனால் இயற்கை என்ன பண்ணுறதுன்னா, போட்டு அடி 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 அடின்னு 2 வருஷமாக அடிச்சிருக்கு உங்களை. அப்போ உங்களுக்கு என்ன இருக்கும்? அப்பா வெள்ளம் வந்து மூச்சு விட்டா போகிறேன்டா, இல்லை மூச்சை நின்று போடும் போல இருக்க, அந்த அளவு தான் நம்ம சிந்திப்போம். ஆனால் உங்களுக்கு வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி பிரமாதமாக வர ஆரம்பிக்கும் இனிமே. அதுக்கு உங்களை தயார்படுத்திங்கன்னு தான் நான் உங்களை சொல்கிறேன். அற்புதமான ஒரு வருடம், நல்ல பணப்புழக்கம், வாழ்க்கையில் சகல சுப காரியங்களும் நடக்கும், குழந்தை பாக்கியம் ஏற்படும், திருமணம் நல்லபடியாக நடக்கும், தொழில் அபிவிருத்தி சிறப்பாக இருக்கும், புதிய தொழில் தொடங்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு அதை தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் சிறப்பாக இருக்குது. அதனால் இந்த ஒரு காலகட்டம் குறிப்பிட்டு சொல்கிற அளவுக்கு உங்களை உயர்த்தக்கூடிய காலம். ஆனால் தசைகள் ஓரளவுக்கு ஒத்துழைப்பாக இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். இருந்ததுன்னா பெரிய அளவு வெற்றி. சரி, தசை எனக்கு சரியில்லை, அப்போவும் சௌக்கியமாக இருப்பீங்க, நல்லா தான் இருப்பீங்க, பட்ட பிரச்சனையிலேருந்து வெளில வருவீங்க. அதுதான் இந்த வருட பலனாக உங்களுக்கு அமையும். என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க, srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க, நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.